இன்றைக்கி தை அமாவாசை. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னென்ன செஞ்சு வைக்கணுமோ அது எல்லாத்தையும் செஞ்சு சாமிக்கு படைக்கலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மதியத்துக்கு 1 மணிக்கே ரெடி பண்ணிடணும். ஹஸ்பண்ட் செகண்ட் ஷிஃப்ட் போகிறாங்க. ஸோ கடகடன்னு 11 மணிக்கெலாம் மதிய சாப்பாடு வேற ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 11 மணிக்கு டீ போட்டு கொடுத்துட்டு சாம்பார், வடை, பாயாசம் எல்லாமே ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி வாழைக்காய் கண்டிப்பாக ஏதாச்சும் வறுவல், பொரியல் அது மாதிரி ஏதாச்சும் செஞ்சு வைக்கணும். ஆனால் வாழைக்காய் செய்கிறது மட்டும் எனக்கு வரவே வராது. ஏதாச்சும் ஒன்று சொதப்பி விட்டுருவேன். ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு டெக்னிக் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மசாலா, உப்பு, வாழைக்காய் எல்லாத்தையும் தேவையான தண்ணி எல்லாத்தையும் ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சுருவாங்க. ஃபஸ்ட்டு சோம்பும் சின்ன வெங்காயமும் தாளிச்சிட்டு நம்ம மசாலா போட்டு வச்சுருக்கிறத டேரெக்டாக எடுத்து போட்டுட்டு நம்ம வறுவல் டேரெக்டாக செய்ய வேண்டியதுதான். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை தான் இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன்னா. லாஸ்ட்டாக வடையும் அப்பளமும் ரெடி பண்ணியாச்சு. ஃப்ளாட்டில் வேலை செஞ்சுட்ருக்கவங்களுக்கும் இன்றைக்கி கொடுத்து அனுப்பணும் அப்படின்ட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். வடைக்கெல்லாம் மாவு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் ஊற வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு படைச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுத்து அனுப்பி விட்டாச்சு. காக்காக்கும் சாப்பாடு வச்சாச்சு.